வணக்கம். நான் மேடையா இருக்கும்போதே என் வீட்டுக்காரர் பார்த்து பேசுமா அப்படிங்கிறாரு. பார்த்து தான் பேசுனேன். ஓ! அதனால சரி. ஸ்ரீபிரியா அவர்கள் சொன்னாருங்க. அ இன்னும் இளமையா இருக்காங்கன்னு. அதான் அவங்க சொன்னாங்க. கிழவியா இருக்கிறவங்கள தான் இளமையா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இளமையா இருக்கிறவங்கள யாரும் நீங்க சின்னவங்களா இருக்கீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம். I'm so happy. Under 18 படம் produced by Mr. Jagdish and Karthik Perumal Sami is directing. Aishwarya, Vikrant, Sudeep and rest of the cast. Wish you all the best. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து நல்லா அமையணும். முக்கியமா நாங்க இன்னைக்கு வந்தது காரணம் வந்து விக்ராந்த் தான். விக்ராந்த் வந்து சார் கிட்ட நாங்க கண்டிப்பா வரணும்னு சொன்னாரு. சின்ன வயசுல இருந்து விக்ராந்த் நல்லா தெரியும். ஸோ ஐ ரியலி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஏன்னா இட் ஷுட் பி அ குட். ஏன்னா நீ எல்லாம் வந்து உன் பேஷன் இருக்கு. நான் நேத்து கூட என் கணவர்கிட்ட சொன்னேன், சினிமால வந்து அந்த ஏக்கம் இருக்கணும். நான் வந்து ஜெயிக்கணும்னு, அந்த ஜெயிக்கணுங்கிற ஏக்கம் இருக்கு. கண்டிப்பா அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வருகை தந்திருக்கிற சிறப்பு அழைப்பாளர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், நண்பர்கள், பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், செல்போன் பிரியர்கள், தயாரிப்பாளர் ஜெகதீஷ் அவர்கள், கார்த்திக் பெருமாள் இயக்குனர் அவர்கள், விக்ராந்த், சுதீப், ஐஸ்வர்யா ராஜேஷ், ஸ்ரீபிரியா గారు, మీ అందరికి నమస్కారం అండి. సార్ உங்களை பார்த்து ஸ்ரீபிரியா గాருன்னு சொன்னாலும் தெலுங்கு போயிட்டேன், சாரி. எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கின்ற ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பட பூஜை அப்படின்னு சொல்லும் போது பத்திரிகை சகோதரர்களும் சரி, ஊடக நண்பர்களும் சரி, அதை வரவேற்கும் போது உலகறிய செய்வது நீங்க தான் முதல்ல வந்து ஒரு படம் நீங்க பூஜை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இதை யார் நடிச்சிருக்கான்னு தெரிஞ்ச பிறகு slowly they'll get involved in the whole thing because today it's everything about social media and publicity and promotions. அப்படி இருக்கும் ஒரு படத்துக்கு வந்து ஒரு விளம்பரம் தேவை. அந்த விளம்பரம் என்று ரொம்ப சிறப்பாக கிடைச்சிருக்கு. அந்த கார்த்திக் பெருமாள் சாமி நான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு சொன்னாரு. நான் என் வயசை வச்சு டைட்டில் வச்சிட்டீங்களா ஏன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, சாரி சார், இன்னும் கேட்டுட்டு வைக்கிறேன்னாரு. கேளுங்க, ஏன்னா சாரி ஸ்ரீபிரியா గారు, அப்படி தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா அப்படிதான் தெரியல நான் பாக்குறதுக்குன்னு சொன்னாங்க எல்லாரும். ஏன்னா அவங்க தான் சொல்ற இளமையா இருக்கிற கூப்பிடுறேன்னா என்ன கூப்பிட்டாங்க. பட் ஸ்டைல் கூட பாருங்க, அண்டர் 18 நான் தானே விக்ராந்த், கரெக்ட். என்ன கேட்டுதான் வச்சுங்க டைட்டில். ஆனா அந்த டைட்டிலே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கேன்னு சொல்ல கார்த்திக் பெருமாள் சாமி ஒரு ஸ்மால் லைன் சொன்னார். அந்த லைன் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது பேச கூப்பிட்டுருக்காங்க, இதை வந்து பப்ளிசிட்டி பண்ணி ப்ரொமோஷன் பண்றான்னு நினைக்காதீங்க. அந்த லைன் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதனால வந்து அதை கேட்கும் போது நல்லா இருந்துச்சு. அண்ட் விக்ராந்த் will definitely do a good job. அண்ட் விக்ராந்த் வந்து என் மனைவி ராதிகா சரத்குமார் சொன்னது போல she rarely appreciates people like ஸ்ரீபிரியா గారు. 2 பேரும் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா அது உண்மையாதான் இருக்கும். you have passion சொன்னாங்கன்னா she has seen you from small. அதனால கண்டிப்பா வந்து உங்களுடைய முயற்சி, பிகாஸ் you will be a star, a great star. அதுக்கு நான் வேற சுமார் சொன்ன பத்திரிகை பெரிய வைரல் ஆயிடும் நாளைக்கு. நான் சொல்ல மாட்டேன். Everybody has to become big stars. You should be liked by the people and you should entertain them, keep on entertaining them. This is the only media which makes them laugh. வீட்டுல வந்து பல சோகங்கள் இருந்தாலும் we are the ones, அவங்களை மகிழ்விப்பது நாம் தான். அதை சிரத்தையோட செய்யணும். இறைவன் வந்து இந்த படைப்புல பாத்தீங்கன்னா நடிகைகள் சொல்லும் போது கலை உலகத்தில் இருப்பவர்களை தெய்வம் போல் பாராட்டுகிறார்கள். ஒரு கோயில் போனா கூட, சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா, ஒரு கையெழுத்து போடுங்க சார் சொல்லும் போது, ஐயோ சாமி கும்பிடுங்க பண்ண இல்ல சார், சாமி இங்கதான் இருப்பான்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வரம் கொடுத்திருக்க இறைவனுக்கு நாம் மரியாதையை செலுத்தி இந்த தொழிலை வந்து சுத்தமாகவும் சிறப்பாகவும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கார்த்திக் பெருமாள் சாமி அவர்களுக்கும் இந்த தயாரிப்பாளர்களுக்கும் வருகின்ற அனைவருக்கும் நம்ம நல்ல படங்களை வரவேற்போம், நல்ல படங்களை உருவாக்குவதற்கு ஊக்கம் தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ரொம்ப நன்றி. இந்த டைட்டில் வந்து எந்த ஆட்சேபையும் கிடையாது. So you can use my title, Jagdish. Thank you. வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். எங்களுடைய முன்னோடிகள் சரத்குமார் சார், ராதிகா மேம், ஸ்ரீபிரியா வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறதுல. அண்டர் 18 இது கூர்நோக்கு இல்லம், எல்லாரும் கூர்ந்து நோக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டர் வந்து கார்த்திக் வந்து ரொம்ப வருஷமா இவர்கிட்ட ஒர்க் பண்ணாரு, வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணாரு. ரொம்ப அந்த சீன் பிரெயின் வேவ்லைட்ல இருக்காரு. அந்த தம்பி விக்ராந்த் அவரோட வந்து நான் 2-3 படங்கள் நடிச்சிருக்கேன். ஸோ முத்துக்கு மூத்தாக நாங்கள் வந்து அன்னையிலேருந்து ஒரு 2 ரூபா சகோதரர். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் அவங்களோட நான் நம்ம வீட்டு பிள்ளையில பண்ணேன். இந்த ரொம்ப விக்ராந்த் உங்களுக்கு தான் கேப் கிடைச்சா தின்றுவாங்க, அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட் அவங்க, பாட்டு பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட்.
ஜெகதீஷ் சார் வந்து ப்ரொடியூசர். அவரோட போன படத்துல நான் பண்ண வேண்டியது சரி ரீசன் அவரோட என்னால் அந்த படத்துல பண்ண முடியல. பட் இந்த படம் வெற்றியோட எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் சங்கம்னு சொல்றாங்க. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கும், ப்ரொடியூசரா இருக்கும், ஆக்டரா இருக்கும், எல்லாத்தையும் சேர்ந்து சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள். இங்க வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் விக்ராந்த பத்தி சொல்லணும். ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். ரொம்ப வருஷமா வந்து ரொம்ப போராளி அவன். அவனுக்கு வந்து டைம் ஸ்டார்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே. ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நல்ல நல்ல கதைகள் அவருக்கு மாட்டுது. ஸோ அவருக்கு உண்மையிலேயே பாராட்டுகள். இந்த மாதிரி கதை செலெக்ஷன் பண்ணும்போது தன்னோட குரோத்தை நம்மளே அதை பார்க்க முடியும், உணர முடியும். கதை தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கதைகளும் தான் வந்து ஓடுது. இந்த வருஷமே பாத்தீங்கன்னா 3-4 படம் 100 கிட்டத்தட்ட 50 crores கிளப்பை தாண்டி இருக்கு. அந்த மாதிரி இந்த படமும் ஒரு 50 கோடியை தாண்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஜெகதீஷ் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி பண்றதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ அது அவருக்கு வாழ்த்துக்கள். கார்த்திக் டைரக்டர். ஸோ அவர் எந்த டீம்ல இருந்து வந்தாருன்னு தெரியும். ஸோ வெற்றிமாறன் சாரோட கண்டிப்பா அவரோட சாயலும் இருக்கும், அவரோட டேலண்டும் இருக்கும். ஸோ அவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ் அவரு பேய் நடிகை அவ. ஸோ அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இதுல காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்க எல்லாரும் இங்க மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். SR ப்ரொடக்ஷன்ஸ் அண்டர் 18 படத்துல ஒரு பாட்டா இருக்கிறது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ஜெகதீஷ் சார் அண்ட் கார்த்திக் சார் இங்க 2 பேருக்குமே என்னோட பெரிய தேங்க்ஸ். உண்மையிலேயே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ஒர்க் பண்ண. ஐ ஹோப் இட் வில் கம் அவுட் ரியலி வெல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பரணி ரொம்ப நன்றி பரணி. ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு பில்டப்பே வேண்டாம். ஸோ ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த விழாக்கு வந்தது. அண்ட் அண்டர் 18 ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம். இதனால நிறைய பேர் கேட்குறாங்க தமிழ்ல நிறைய படம் எதுக்கு இவ்வளவு நாள் பண்ணல அப்படின்ட்டு. பிரபாகர் சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ ஐ திங்க் அண்டர் 18 will definitely be a good film. நல்ல கான்செப்ட். கார்த்திக் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. வெற்றி சாரோட அசோசியேட், அவரோட டீமாவே ரொம்ப நல்ல. வேல்ராஜ் சார் நல்ல ஒரு சாம் டெக்னீஷியன்ஸாவே நல்லா இது பண்ணியிருக்காரு. ஒன்லி ஐ விஷ் ஜெகதீஷோட ஃபர்ஸ்ட் 2வது படம் இந்த படம் வந்து அவருக்கு பெரிய வெற்றியா வேணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்ல ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் தமிழ் சினிமாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ ஜெகதீஷ், ஐ திங்க் இட்ஸ் ப்ராமிஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். நாங்க எல்லாருமே உங்களுக்காக கண்டிப்பா உழைச்சு ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்னு. பிகாஸ் நீங்க ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாதான் எங்க மாதிரி ஆர்டிஸ்டும் நல்லா இருப்பாங்க, டைரக்டர்ஸும் நல்லா இருப்பாங்க, சினிமாவே நல்லா இருக்கும். ஸோ ஐ எம் ஒன்லி விஷிங் யூ மேக் லோட்ஸ் ஆஃப் மணி, நிறைய காசு. நான் இந்த டைலாக் வந்து தெலுங்கு ப்ரொடியூசருக்கு சொன்ன தில்ராஜுக்காருக்கு திருப்பதி வண்டியில எவ்வளவு காசு வருமோ அந்த மாதிரி வரணும்னு நான் வந்து இது பண்ணேன். அதே மாதிரி அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றி அடையணும். அதுக்காக நாங்க எல்லாருமே உழைப்போம். என் கார்த்திக் நம்ம எல்லாருமே நல்ல படம் கொடுப்போம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் வந்ததுக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்களை வாழ்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து யாருக்காகவோ நல்லா வருதோ இல்லையோ, இந்த ப்ரொடியூசருக்காக இந்த படம் கண்டிப்பா நல்லா வந்தாகணும். ஐஸ்வர்யா அவங்க சொன்ன மாதிரி, ஐஸ்வர்யா அவங்களுக்கு முன்னாடியே ஒரு பழக்கம் போல் இருக்கு, எனக்கு இப்பதான் பழக்கமானாரு. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பொக்கிஷம் மாதிரி காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில ப்ரொடியூசர்ஸே இல்லை, நிறைய பிரச்சனைகள், பிஸ்னஸ் அது இதுன்னு. பட் ஐ திங்க் உங்களுக்காகவே இந்த படம் கண்டிப்பா நல்லா வரும். அவங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து அதை ப்ராமிஸ் பண்றோம் சார். வில் கிவ் அவர் பெஸ்ட். அதுக்கப்புறம் கார்த்திக் சார் மிக மிக திறமைசாலி. அவரும் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வேல்ராஜ் சார், சாம், சிஎஸ் எல்லாருக்குமே. இந்த படத்தை வந்து மோஸ்டா வந்து கார்த்திக் சாருக்காகவும் ஜெகதீஷ் சாருக்காகவும் தான்
எல்லாரும் உள்ள வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த நேரத்துல வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுதீப் அண்ணா. ஏன்னா கார்த்திக் சார் வந்து ஒரு நாள் கேட்டாரு, ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்கு, சுதீப் சார் மாதிரி ஒருத்தர் பண்ணா சூப்பரா இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல அப்படின்னாரு. சொன்னா நம்ம சுதீப் சாரே கேட்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போய் கேட்டோம். கேட்ட உடனே said, உனக்காகவும் இந்த கதைக்காகவும் பண்றேன், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரு இந்த படத்துக்குள்ள வந்தாங்க. ஸோ அவருக்கும் இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீபிரியா மேம், ராதிகா மேம், சரத் சார், இங்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் வந்து டெஃபினட்டா எங்க எல்லாருக்கும் தேவை. தேங்க்யூ. இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கம். இந்த இடத்துல இப்போ இந்த படம் ஹேப்பனிங் ஆகுதுன்னா அதுக்கு முதல் காரணம் ஒரு மனிதர் இருக்காரு. அவரு சில வேலை காரணமா வர முடியல. சாய் பரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர். அவர் தான் ஜெகதீஷ் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, விக்ராந்த் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இவ்வளவு பெரிய அரேஞ்ச்மெண்ட் நடக்குது, இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சாய் பரத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் அதே போலதான் நான் இந்த இடத்துல இப்போ இங்க பேசுறதுக்கு காரணமான இன்னொரு முக்கியமான மனிதர் என்னோட குரு திரு வெற்றிமாறன் அவர்களுக்கு நான் இந்த தருணத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு ஜெகதீஷ் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்றேன். ஏன்னா நான் சொன்ன கதைய உள்வாங்கி அட்லீஸ்ட் அந்த கதையில வந்து ஹீரோ இருக்காங்களா, பிசினஸ் ஆகுமா ஆகாதா, இதெல்லாம் யோசிக்காம கதை நல்லா இருக்கு அதுக்காக நான் பண்றேன், வேற எதுவுமே யோசிக்கல. கதை நல்லா இருக்கு, கதையை நம்பி நான் பண்றேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து திரு ஜெகதீஷ் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் விக்ராந்த் சார், அவர் என்னோட கூட பிறக்காத ஒரு பிரதர் தான். ஏன்னா இப்ப வரைக்கும் ஒரு படம் ஆரம்பிச்சா, ஒரு வேலைன்னு ஆரம்பிச்சா அது சிலது கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வரும். அதுக்கு உறுதுணையா இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்த திரு விக்ராந்த் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐஸ்வர்யா மேடம், அவங்க கூட நான் வடசனை வேலை பார்த்திருக்கேன். ஆனா நீங்க வடசனை வேலை பார்த்தீங்களா, உங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா கதையை கேட்டாங்க, கதையை கேட்டு கண்டிப்பா நான் பண்றேன் கார்த்திக், இது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு உள்ள வந்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அப்கிரேட் ஆயிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேடம். மற்றபடி இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடகங்கள், நான் ஒரு புது டைரக்டர், புது பையன், இன்னும் டைரக்டர் ஆகல, இப்பதான் ஆக போறேன், வேலையை செய்ய போறேன். ஸோ பத்திரிகை, மீடியா, ஊடகங்கள், தொலைக்காட்சி அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஸோ மறுபடியும் ஜெகதீஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மிக முக்கியமான விஷயம், ஜெகதீஷ் சாருக்கு எதுக்கு மறுபடியும் நான் தேங்க்ஸ் சொல்றேன்னா, எங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க, ரொம்ப கிராமத்துல இருக்கிறவங்க விஜயான்னு சொல்லிட்டு, அவங்க ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க தன் பையன் டைரக்டர் ஆயிடுவானான்னு. அது ஏதோ சில காரணங்களால உங்க மூலமா தான் நடக்கணும்னு நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போதைக்கு தொடர்ந்து வேலைகளை செய்யறோம். ஸோ ஐஸ்வர்யா மேடம் ப்ராமிஸ் பண்ண மாதிரி, விக்ராந்த் சார் ப்ராமிஸ் பண்ண மாதிரி, நானும் என்னுடைய முழு உழைப்பை போடுவதற்கு உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன். நன்றி.